ஹாய் கைஸ், கண்டிப்பாக என்னோட லைவ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோட ஒரு ப்ரீஃபாக தான் நான் இந்த ஸ்டோரிஸை போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹேட் டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கும். நான் வந்து என் வீடியோவில் என்னதான் வந்துட்டு ஒரு பெரும் புளுத்தி மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இட் ஹேஸ் காட் டு மீ பிகாஸ் வாட் ஐ போஸ்டட் டுடே வாஸ் 3 days of sleepless work. And all I got back was just hate and டே நீ இவன் தானடா, டே நீ அவன் தானடா அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் மை லிவ் வாட் ஐ வென்ட் த்ரூ 3 years பேக். அண்ட் that was a very bad time in my life without even doing anything. அதாங்க கேஸ் வாங்கினவங்களாம் வந்துட்டு வெற்றி நியாயம் பேசிகிட்டு இருக்கும்போது எதுவுமே பண்ணாத நான் வந்து இவ்வளவு ஹேட் அனுபவிக்கிறேன் அப்படின்றது வந்துட்டு என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. இதில் நான் ஒரு ஹிப்போக்ரஸி என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பிரியாணி மேனை பற்றி அவனோ ஒருத்தன் வந்து எதுவும் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு ஐ ஹேவ் நோ ஐடியா ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ், எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு ஃபேக்ட்னு நம்புகிறாங்க. பட் வென் ஐ ப்ரொவைட் ஆக்சுவல் ரெப்யூட்டட் நியூஸ் ஏஜென்சிஸோட ப்ரூஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங், அவங்களோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணால் அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்றாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் த ப்ராப்ளம் பீப்புள் ஹேவ் இஸ் வாட் ஐ போஸ்ட்ன்றதை விட தி ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மீ. நீ சொல்கிறதான் தப்பு, நீ என்ன சொன்னாலும் தப்பு தான், நீ வந்துட்டு சொல்கிறது ஃபேக்கு தான், நீ பொய்யானால் நீ ஒரு தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஆனால் என்னை பற்றி யாராச்சும் சொன்னாங்கன்னா அது உண்மை தான், 100% உண்மை, இவன் அதை பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு I feel I'm being forced out அப்படின்னு தோணுது எனக்கு. அண்ட் ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர்ன்ற மாதிரி ஃபெலோ யூடியூபர்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தபோது ஐ வாண்டட் டு அன்அலைவ் மை செல்ஃப். அண்ட் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஜோக் அடிக்கிறது, அதை வந்துட்டு ஐ திங்க் தே வாண்ட் மீ டு அன்அலைவ் மை செல்ஃப், which is really disappointing actually. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினைக்கும் போதே. பிகாஸ் நம்ம நிறைய பேரை ரோஸ்ட் பண்ணுறோம், நிறைய பேரை பற்றிலாம் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். பட் ஒருத்தர் வந்துட்டு நான் சாவர நிலைமையில இருக்கேன், இல்லை நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து நான் இது வரைக்கும் கிண்டில் பண்ணதே கிடையாது. செத்துக்காமி அப்படின்ற மாதிரிலாம் கிண்டில் பண்ணதே கிடையாது. பட் ஃபார் சம் ரீசன் பீப்புள் ஆல்வேஸ் மேக் ஃபன் ஆஃப் மீ பிகாஸ் I was in that mental state. So எனக்கு புரியல, ஏதாவது இவன் உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு என்னால் எப்படி கான்டென்ட் போட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. வாட் எவர் ஐ ஹவ் டன் அண்ட் நான் என்ன பேசியிருந்தாலுமே வந்துட்டு ஐ ஹவ் ஆல்வேஸ் கோட்டட் reputed news media companies and reputed journalists when I say a statement. ஆனால் அப்படியுமே வந்துட்டு somehow I am becoming the villain அப்படின்னும் போது I don't see how this will end well for me. உண்மைதான். Again, please don't think that I'm going to do something very seriously because கண்டிப்பாக இப்போ 2-3 பேருக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்ட்டு. அதை நான் பண்ண மாட்டேன். ஐ எம் ரியலி சாரி டு டிசப்பாயிண்ட் யூ, பிரேக் யுவர் பபிள். பட் I think I need to I have to put a break here. I think Biryani Man has to stall here அப்படின்னு நினைக்கிறேன் நான். This is still weighing on me, but that is what I have decided. இப்படி வந்து என்னோட while I was in the mental state of unaliving myself, அந்த டைமில் வந்துட்டு யாருமே கூட இல்லை ஆக்சுவலி. ஓகேவா, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அண்ட் யாருமே கூட இல்லை. that was a very dark time. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஐ ஹேட் டு கோ த்ரூ தனியாக. பட் தட் இஸ் ஃபன்னி டு சம்படி எல்ஸ் அப்படின்னும் போது இந்த ஒரு சோஷியல் செட்டிங் வந்துட்டு இட்ஸ் ரியலி ஸ்கேரி. பிகாஸ் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா, இவன் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி இருக்கும்போது அந்த கம்யூனிட்டியில் நான் எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியல. தெரியாமல் தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன். ஸோ ஹியர் ஐ வாண்ட் டு புட் த பிரேக்ஸ் ஆன் பிரியாணி மேன் பிகாஸ் I think all of this is taking a toll on my mental health, and
and we know that we are a society who always don't take mental health seriously. But as a person, as an individual, I know how important mental health is. And even though பிரியாணி மேன் வந்துட்டு அன்அலைவ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தால் கிக்கி பிக்கி அப்படின்னு ஜோக் அடிக்கிறவங்க வந்துட்டு they'll be really happy if I actually unalive myself இருந்தாலுமே I'm really sorry to disappoint y'all, and I'm putting the brakes on Biryani Man now, and I don't think I'll be coming back, and we'll only time has to tell. Okay, so and thank you all for being a part of this. And guys, இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வீடியோவா I've taken it down. It was 3 days of sleepless work, all has gone to waste now. Anyways, நானும் வந்துட்டு ஏதோ ஒரு அம்மா ஏதோ ஒரு வண்டி இடிச்சு எப்படியே அறுத்து போயிட்டாங்கன்னு நானும் சும்மா இருந்திருக்கணும். நோன்னு இல்லையா, எனக்கு தேவைதான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் நான் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா, ஐ குடன்ட் ஹேண்டில் மோர் ஹேட். என்னதான் வந்து நம்ம ஃபேக்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்துருந்தாலுமே, நம்மளோட யாரை கோட் பண்ணுறோமோ அவங்கள வந்துட்டு ப்ராப்பராக வந்து இது பண்ணியிருந்தாலுமே காட்டியிருந்தாலுமே, people if they hate you, they will hate your content, they'll hate everything about you அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்துட்டேன். ஸோ என்னதான் நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக வீடியோ பண்ணியிருந்தாலுமே people started hating me more and more after it. So that's why I took it down. So and money is always ultimate, guys, don't forget it.